ஹலோ யூவர்ஸ், வெல்கம் டு வாகை தமிழா. நம்ம இன்னைக்கு வாகை தமிழால் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஐஸ்கிரீம். அது நல்லதா கெட்டதா அப்படின்றத பற்றியெல்லாம் வந்துட்டு பார்க்கலாம். தென் அது மட்டும் இல்லாமல் ஐஸ்கிரீம் அப்படின்றது வந்துட்டு சின்ன குழந்தைகள்லேருந்து பெரியவர்கள் வரைக்கும் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு உணவு அப்படின்னு சொல்லிட்டே சொல்லலாம். யாருமே வந்துட்டு ஐஸ்கிரீமை லைக் பண்ணாத பர்சனே இருக்க முடியாது. தென் அது மட்டும் இல்லாமல் ஐஸ்கிரீமில் வந்துட்டு நிறைய ஃப்ளேவர்ஸ் இருக்குது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வகையான ஃப்ளேவர்ஸை பிடிக்கும். ஆனால் ஐஸ்கிரீமை பிடிக்காத ஆளே இருக்க மாட்டாங்க. சரி, ஓகே, ஐஸ்கிரீம் வந்துட்டு எப்படியெல்லாம் வந்துட்டு செய்கிறாங்க, அதோட மூலப்பொருள் என்ன? ஐஸ்கிரீம் அப்படின்னாலே வந்துட்டு அதிகப்படியான பால், அது மட்டும் இல்லாமல் நிறைய க்ரீம், சர்க்கரை, இதெல்லாம் தான் வந்துட்டு ஐஸ்கிரீமாக உருமாறுது. இதை தவிர்த்துட்டு இன்னும் நிறைய பொருட்கள் ஆட் பண்ணுறாங்க அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஐஸ்கிரீம் அப்படின்றது வந்துட்டு எல்லா ஐஸ்கிரீமும் கெட்டது நல்லது அப்படின்னு சொல்ல முடியாது. ஐஸ்கிரீமை நிறையா பேர் வீட்லேயே ப்ரிப்பேர் பண்ணுறவங்களும் இருக்காங்க. அந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணும்போது நம்ம கைப்படாதான் ஐஸ்கிரீம் செய்கிறாங்க அப்படின்னா அதில் நம்ம என்னெல்லாம் இன்க்ரீடியன்ட்ஸ் போடுறோம் அப்படின்றது நம்மளுக்கே தெரியும். ஸோ அதில் இருக்கிறது நல்லதா கெட்டதா அப்படின்றது நம்ம தெரிஞ்சு பண்ணும்போது அதில் நம்ம அதிகப்படியான கெட்டதை சேர்க்க மாட்டோம் அப்படின்றது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். ஸோ வீட்டில் இருக்க ஐஸ்கிரீம், வீட்டில் நம்ம ப்ரிப்பேர் பண்ணுற ஐஸ்கிரீமை வந்துட்டு நான் இந்த வீடியோவில் சொல்ல விரும்பலை. தென் அது மட்டும் இல்லாமல் டெசர்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெளியில் போயிட்டு பெரிய பெரிய மால்லையாக இருக்கட்டும், இல்லை ஒரு பெரிய டெசர்ட் ஷாப்லேயாக இருக்கட்டும், நம்ம வந்துட்டு டிஃப்ரெண்ட் டைப்ஸான ஐஸ்கிரீமை சாப்பிடும்போது அந்த ஐஸ்கிரீமில் வந்துட்டு என்ன மாதிரியான கெமிக்கலை மிக்ஸ் பண்ணுறாங்க அப்படின்றது யோசிக்கவே மாட்டேங்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இந்த மாதிரியான பெரிய பெரிய மாலில், அது மட்டும் இல்லாமல் பெரிய பெரிய ஐஸ்கிரீம் பார்லரில் போயிட்டு நம்ம சாப்பிட்ற ஐஸ்கிரீமில் வந்துட்டு மோஸ்ட் ஆஃப் விலங்குகளோட எசன்ஸ் சேர்த்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரிய வருது. விலங்குகளோட எசன்ஸ் சேர்த்து ஐஸ்கிரீம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஆச்சரியப்படலாம். பட் இது யாருக்குமே தெரிய மாட்டேங்குது. தென் அமெரிக்காலேயே இருக்கட்டும், அமெரிக்காவில் ப்ரொடியூஸ் பண்ணுற ஐஸ்கிரீம் மோஸ்ட் ஆஃப் அப்படி தான் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. தென் ஓகே, அமெரிக்காவை பார்த்து தான் நம்ம ஊர்லேயும் வந்துட்டு டிஃப்ரெண்ட் டைப்ஸான ஐஸ்கிரீம்ஸ் எல்லாம் வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. ஸோ அப்போல்லாம் வந்துட்டு யோசிச்சு பாருங்க, சுகர் அண்டு கொழுப்பு சத்து இதெல்லாம் வந்துட்டு அதிகமாக இருக்கிறது தான் ஐஸ்கிரீம். இதை தவிர்த்துட்டு இன்னும் என்னெல்லாம் சேர்த்துறாங்க அப்படின்னா லாக்டோஸ் சேர்த்துறாங்க. லாக்டோஸ் அப்படின்றது வந்துட்டு ஒரு வகையான கெமிக்கல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். இன்னொன்று வந்துட்டு செயற்கை இனிப்பு வகைகள்லாம் வந்துட்டு சேர்த்துறாங்க. தென் குளுக்கோஸ் இனிப்புகள், இது எல்லாத்தையுமே வந்துட்டு நம்ம ஐஸ்கிரீம் ரெகுலராக வந்துட்டு ஒரு நார்மல் ஐஸ்கிரீமில் சேர்த்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஐஸ்கிரீமை வந்துட்டு எந்த அளவுக்கு நீங்கள் தவிர்த்துக்கிட்டே வரீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் உங்கள் உடலை பாதுகாத்துக்கிட்டே வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் அர்த்தம். இப்படி பாதிப்பு இருக்க ஒரு ஐஸ்கிரீமை ஏன் வந்துட்டு இன்னும் இதை தடை பண்ணாமல் நம்ம எல்லாத்துக்கும் சாப்பிட அலோவ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எல்லாரும் யோசிக்கலாம். கரெக்டு தான் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்துட்டு சாப்பிட்ட உடனே நம்ம யாரையுமே அஃபெக்ட் பண்ணாது, நம்ம எல்லாரும் என்ஜாய் தான் பண்ணுவோம். பட் இருந்தாலுமே வந்துட்டு நமக்கு உடலை கொஞ்சமாக அரிக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஐஸ்கிரீம் அப்படின்றது இப்போ எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் அப்படின்றது வந்துட்டு நம்ம ஏதாவது ஹோட்டலில் ஃபுட்டை ஆர்டர் பண்ணோம் அப்படின்னாலும் அதுக்கு கண்டிப்பாக ஒரு ஐஸ்கிரீம் அப்படின்றது கொடுப்பாங்க. இதுவே கல்யாணத்துக்கு போனோம் அப்படின்னா ஒரு ஃபுல்ஃபில் கிடைக்கணும் அப்படின்றதுக்காக ஐஸ்கிரீம் அப்படின்றது அங்கே மெயின் கோர்ஸாகவே வச்சுருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி எல்லாம் வந்து ஐஸ்கிரீம் அப்படின்றது உணவு வகையில் ஒரு பெரிய இடத்த பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அப்போ நம்ம ஐஸ்கிரீமே சாப்பிடக்கூடாதா? ஐஸ்கிரீமில் வந்துட்டு நம்மளுக்கு நன்மையே தராதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால் ஐஸ்கிரீம்லேயும் வந்துட்டு ஒரு வகையான நன்மை தருது. 2 டம்ளரில் இருக்க கால்சியம் வந்துட்டு ஐஸ்கிரீமில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் பாஸ்பரஸும் அதிகமாக இருக்குது. விட்டமின் பி, விட்டமின் டி, விட்டமின் இ, விட்டமின் கே, இது எல்லா சத்துக்களும் வந்துட்டு ஐஸ்கிரீமில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஐஸ்கிரீமில் எந்த அளவுக்கு சத்துக்கள் இருக்கோ அதை விட அதிகமாக வந்துட்டு நம்மளுக்கு உடலில் பாதிப்பு தரக்கூடிய கெமிக்கல்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தெரிய வருது. இது வந்துட்டு நம்ம உடலுக்கு செரிமான கோளாறு ஏற்படுத்தும். தென் அது மட்டும் இல்லாமல் உடல் எடையை வந்துட்டு அதிகரிக்கும். உடல் பருமன், நீரிழிவு நோய், இதய நோய், அது மட்டும் இல்லாமல் உயர் ரத்த அழுத்தம், இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் ஐஸ்கிரீம் மூலமாக தான் வருது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். டயட்டில் இருக்க பொண்ணுங்க வந்துட்டு மேக்ஸிமம் ஐஸ்கிரீம் சாப்பிட மாட்டாங்க. பட் ஒரு நாள் தானே அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்கிரீம் சாப்பிட்டாங்க அப்படின்னா அது மூலமாக அவங்களுக்கு வந்துட்டு 200 கலோரிஸ் வருது அப்படின்னு சொல்லிட்டு தெரிய வருது. தென் அது மட்டும் இல்லாமல் டயபெட்டிஸில் இருக்கவங்க யாருமே ஐஸ்கிரீம் சாப்பிட வேணாம், ஐஸ்கிரீமை தவிர்த்துறது நல்லது. இது மூலமாக அவங்களுக்கு பிளட் ப்ரெஷர் அதிகமாகி ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. குழந்தைகளுக்கு ஐஸ்கிரீம் பிடிக்கும் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். தென் அது மட்டும் இல்லாமல் குழந்தைகளுக்கு ஐஸ்கிரீம் கொடுக்க முடியாது அப்படின்னு சொன்னாலும் அவங்க கேட்க மாட்டாங்க. அதனால் வந்துட்டு வெளியில் ஐஸ்கிரீம் வாங்கி கொடுக்கறத விடவே உங்கள் கையால் வந்துட்டு நீங்களே ஐஸ்கிரீம் ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு ஃபுல்ஃபில்லாகவும் இருக்கும். நம்ம குழந்தைங்க ஆரோக்கியமாக தான் இருக்காங்க அப்படின்ற சாட்டிஸ்ஃபிகேஷன் உங்களுக்கும் இருக்கும். ஸோ கொஞ்சமாக வந்துட்டு ஐஸ்கிரீமை தவிர்த்துக்கிட்டே வாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோவில் வந்துட்டு சூப்பரான ஒரு டாபிக், ஐஸ்கிரீம் சாப்பிடலாமா வேணாமா அப்படின்றத வந்துட்டு நம்ம இந்த வீடியோவில் பேசணும். தென் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். இந்த மாதிரி பாரம்பரியமான உணவு பழக்க வழக்கங்கள், இயற்கை தொடர்பான மருத்துவ குறிப்புகள், இது எல்லாத்தையுமே நம்ம வாகை தமிழா சேனலில் பதிவேற்றம் செஞ்சுட்டு வரோம். நம்ம சேனலுக்கு இதை ஃபர்ஸ்ட் டைமாக வரீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண மட்டும் பார்த்தாது ஃப்ரெண்ட்ஸ், கூட இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா தான் எங்களோட ஃபியூச்சர் அப்டேட் வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் தான் நான் அடுத்தடுத்த வீடியோஸ் போடுறதுக்கான நல்ல ஒரு மோட்டிவேஷன். தேங்க்யூ.